என்னங்க பார்த்தீங்களா? நம்ம லக்ஷ்மி பிரியாவ ஒருத்தர் போட்டிருந்தாங்க ராணி போல. அவங்க பார்க்கவே ராணி போல தான் இருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து விஜய், காவேரி கையில குழந்தை இருக்கிற மாரி போட்டிருந்தாங்க. பார்க்கவும் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஏங்க நானும் வீக்கா ஃபேன் தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து லக்ஷ்மி பிரியா, சாமியா தான் அவங்க 2 பேருதுமே எல்லாமே அவங்க எங்க போறாங்க, வராங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க வந்து விஜய், காவேரி, வீக்காவ மட்டும் நீங்க பார்க்குறீங்க. அப்போ லக்ஷ்மி பிரியா, சுவாமிநாதன் ஃபேன்ஸ் வேண்டாமா? ஏன் அவங்கள ரசிக்கக்கூடாதா? ஏன் அவங்க வாழ்க்கை முறை பத்தி சொல்லக்கூடாதா? அவங்க தெலுங்குல நடிச்சாலும், மலையாளத்துல நடிச்சாலும், எதுல நடிச்சாலும் அவங்க ரசிச்சு பார்க்கணுங்க. அதுதாங்க நம்ம ரசிகரோட வேலை. இதுக்கு மேல வர சீரியலும், படத்துலயும் அவங்க ஜோடியெல்லாம் மாத்தி நடிப்பாங்க. அதுவும் நம்ம ரசிச்சு பார்க்கணுங்க. இதே போல எனக்கு 2 தடவ இந்த மாரி ஆச்சுங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எதுவும் தப்பா தோணலைங்க. 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்கா ஃபேன்னாவே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். அதனால தான் என்னோட யூடியூப் சேனலே வீக்கா ரோஸின்னு நான் ஆரம்பிச்சேன். அதனால தான் நான் கேட்குறேன். ரசிகரா இருந்தாவே எல்லாமே ரசிச்சு பார்க்கணுங்க அவங்கள பத்தி. நான் தப்பா இருந்தா சாரிங்க. அவ்வளோதாங்க வேற ஒண்ணும்